வணக்கம். இன்னைக்கு சோள ரொட்டி செய்ய போறோம். புரோட்டீன் ரிச் ஃபுட்டுன்னு இதை சொல்லலாம். அந்த அளவுக்கு இதுல அதிகமா புரோட்டீன் இருக்கு. எப்பொழுதும் நம்ம கோதுமை மாவுலயே சப்பாத்தி செய்யறதுக்கு பதிலா மாறுதலா இந்த சோள மாவுலயும் செய்யலாம். கோதுமை மாவுல இருக்கிறத விட 2 மடங்கு அதிகமா ஃபைபர் இந்த சோள மாவுல இருக்கு. இந்த மாதிரி சத்தான இந்த சோள ரொட்டியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரொட்டி செய்யறதுக்கு 1 கப்பு சோள மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு அகலமான தட்டில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பள்ளம் பண்ணிக்கிறேன். இந்த 1 கப்புக்கு 1 கப்பு தண்ணி நான் சுட வச்சிருக்கேன். அந்த சுடு தண்ணி ஊற்றி தான் இதை நம்ம பிசையணும். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பார்த்து நம்ம பிசைஞ்சுக்கணும். இப்போ முதல்ல இப்படி கரண்டியால் நனைச்சிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் பிசையணும். இப்போ இது பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு சரியா இருக்கு. இப்போ இதை நம்ம சப்பாத்தியாக திரட்டி எடுத்துக்கணும். இந்த மாவு ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும். அதனால இது சப்பாத்தி திரட்டுறது கொஞ்சம் நம்ம பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் செய்யணும். ஆனால் இது ரொம்ப ஈஸியாக கையாலேயே செஞ்சிடுறாங்க. ஆனால் அந்தளவுக்கு எனக்கு தெரியல. அதனால நான் ஒரு பாலித்தீன் ஷீட் எடுத்துக்கிறேன். அதில் இந்த கொஞ்சம் சோள மாவை தூவிட்டு அதில் இந்த ஒரு உருண்டை மாவை வச்சு கொஞ்சம் லேசாக கையாலேயே இப்படி தட்டிக்கிறேன் ஓரளவுக்கு. அதுக்கு மேலே அப்பளக்கொழுகையை இதில் வச்சு லேசாக நான் பரத்திக்கிறேன். இந்த மாதிரி சப்பாத்தியாக திரட்டி எடுத்துக்கிறேன். ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது. அப்படி உருட்டினா அது பிஞ்சு போயிடுது. இந்த லேசாக இந்த கவனமாக கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கலாம். இந்த இந்த பாலித்தீன் ஷீட்டில் செய்கிறது நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு இதை எடுத்து இங்கே நல்ல கல் காய வச்சுருக்கேன். அதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம கையை தண்ணியில் நனைச்சிட்டு நான் இது மேலே தடவி விட்டுக்கிறேன். இது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி தடவி விடணும். அப்படி இல்லைன்னா இதில் வீரல் விட்டுக்கும். அதனால் இதை தடவி விடணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு அந்த பக்கமும் கொஞ்சம் இந்த மாதிரி கையை தண்ணியில் நனைச்சிட்டு தடவி விட்டுக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு துணி முடிச்சு கூட நனைச்சி ஒத்தி கூட விடலாம். அந்த மாதிரி செய்யலாம். நான் இந்த மாதிரி கையாலேயே தடவி விட்டுக்கிறேன். இப்போ சப்பாத்தி சுடுற மாதிரி தான் நம்ம சுட்டு எடுக்கணும். இதை இதுக்கு நல்ல காரசாரமாக சைட் டிஷ் ஏதானு வச்சு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நான் உப்பு கூட சேர்க்கல. நம்ம தொட்டுக்கிறதுக்கு நல்ல காரசாரமாக தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.